நம்முடைய இந்த வாழ்க்கை ஒரு முடிவடையக்கூடிய ஒரு வாழ்க்கை. அது யாரும் மறுக்க முடியாத உண்மை. அது எல்லோரும் அல்லாஹ்வை ஒரு நாள் சந்திக்கவிருக்கிறோம். ஒரு நாள் இந்த வாழ்க்கை முடிவடையும், இந்த உலகமும் ஒரு நாள் முடிவடையும். அதுவும் நாம் வாழுகிற இந்த துன்யா இருக்கிறது, அது எப்போதோ தன்னுடைய முடிவை அறிவித்து விட்டது. உலகம் முடிவுக்கான நெருக்கத்தில் இருக்கிறது. நம்முடைய மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சட்டங்களை வாழ்க்கையிலும் பேண வேண்டும். மரணத்துக்கு பிறகும் கூட பேண வேண்டிய சட்டங்கள் இருக்கிறது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவருடைய கடமைகள் என்ன, அவருடைய வாரிசுகள் என்ன செய்ய வேண்டும், இதையெல்லாம் வாழும் காலத்திலே ஒரு மனிதன் இந்த கடமைகளை செய்யணும். என்னுடைய இறப்புக்கு பிறகு என்னுடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வாழும் காலத்தில் எப்படி நடக்கிறோமோ அப்படித்தான் மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கை. நபிமார்கள் அதைத்தான் தம்முடைய வாழும் காலத்திலும் செய்வாங்க. நல்லோர்களும் அதைத்தான் செய்வாங்க. வாழ்க்கையிலேயே பிள்ளைகளுக்கு என்னென்ன விஷயங்களை சொல்லி வைக்க வேண்டும் அதையெல்லாம் சொல்லி வைத்து விடுவார்கள். அதை பொறுத்து தான் நம்முடைய மரணம் இருக்கிறது. நாம் இன்றைக்கு எத்தனையோ மரணங்களை பார்த்தாலுமே கூட நம்முடைய உள்ளங்கள் அப்படியே தான் இருக்கிறது. அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்கள் ஏதாவது ஒரு ஜனாசா அவர்களை கடந்து போனால் சொல்வார்கள், மவ்இதத்துன் பலீகா வ கஃலத்துன் சரியா. மரணம் என்பது இருக்கிறது, பெரிய உபதேசம் நமக்கு செய்கிறது. ஆனால் நாமோ அதை சீக்கிரமாக மறந்து விடுகிறோம். ஒரு ஜனாசா போகும்போது நாம் நினைக்கிறோம், சின்ன வயசில் போயிட்டாரு, மரணம் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் தான், அவ்வளோதான். மவ்இதத்துன் பலீகா வ கஃலத்துன் சரியா. கொஞ்ச நேரத்தில் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்து விடுகிறோம், மறந்து விடுகிறோம். சில உலமாக்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வயது 63 வயதை ஒருவர் அடைந்து விட்டால் அவர் கஃன் துணியை தனியாக எடுத்து வைத்து விட வேண்டும். 63 வயசு ஆயிடுச்சுன்னா கஃன் துணி எடுத்தார். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, 63 வயசு முடிஞ்சுன்னா இப்போ போனஸில் வண்டி ஓடிட்டு இருக்கு. அப்போ 63 வயசு ஆயிட்டாலே அவர் கஃன் துணியை தயாராக வைத்து விட வேண்டும் என்று உலமாக்கள் சொல்லுவாங்க. அப்போ மனிதன் வாழ்க்கையில் எப்படி மரணத்தை குறித்து சிந்திக்கிறானோ அதை பொறுத்து அவனுடைய மரணம் நல்ல மரணமாக அமைகிறது இல்லையா? சஹாபாக்கள்ல சில பேர் மலக்குகளால் குளிப்பாட்டப்பட்ட சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்கள கசீலுல் மலாயிகான்னு சொல்லுவோம். ஹவ்வலா இப்னு அபி ஆமிர் மனைவியோடு தாம்பத்திய வாழ்க்கை நடத்தி இருந்தார். குளிப்பதற்கு முன்னால் போருக்கு வந்துட்டாரு, ஷஹீதாக்கப்பட்டாரு. அவங்களுடைய மனைவி சொல்லி அனுப்புனாங்க, அவர் குளிப்பு கடமையான நிலையில வந்தாருன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அவரை பார்த்தேன், வானவர்கள் அவரை குளிப்பாட்டி கொண்டிருந்தார்கள் என்று. இன்னொரு சஹாபி இருந்தாங்க, அவர் தஃபீனுல் மலாயிகா, மலக்குகளே அவரை அடக்கம் செஞ்சாங்க. அவர் அடக்கம் செஞ்சது யாருங்க? மலக்குகள். எவ்வளோ பெரிய புனிதமானவர்! ஆமிர் இப்னு ஃபுஹைரா என்ற ஒரு சஹாபி ஒரு பகுதிக்கு சென்று இருப்பார். அந்த மக்கள் அவரை ஏமாற்றி கொலை செஞ்சிருவாங்க. அவரை கொன்ன பிறகு அவருடைய உடலை தேடுவாங்க. அவருடைய உடல் இருக்காது, தரையில் இருக்காது. தலையை தூக்கி பார்ப்பாங்க, வானத்தில் மேலே போயிட்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமிர் இப்னு ஃபுஹைரா, அவர்தான் ஆமிர் இப்னு ஃபுஹைரா, தஹ்மிலுஹுல் மலாயிகா, அவரை மலக்குகள் சுமந்து போய் மலக்குகளே அடக்கிட்டாங்க. இப்போ இப்படியெல்லாம் அவர்களுடைய மரணம் இருந்ததுன்னு சொன்னால் வாழ்க்கை எப்படி? அப்படிதான். அவர் தான் மூத்தாகிற நேரத்தில் ஃபுஸ்து வரப்பில் காபா 2 சஹாபாக்கள் மரண நேரத்தில் சொன்னாங்க. மூத்தாகிற நேரத்தில் எல்லாரும் களிமா சொல்லலாம், கேள்விப்படுறோம், குர்ஆன் ஓதி இருக்கலாம், கேள்விப்படலாம். ஆனால் இந்த 2 தோழர்கள் ஹராம் இப்னு மில்ஹான், அதே போல ஆமிர் இப்னு ஃபுஹைரா, இவர்கள் மரண நேரத்தில் வித்தியாசமாக இந்த வார்த்தையை சொன்னாங்க, காபாவுடைய ரப்பின் ஆணையம் மீது ஆணையாக நான் வென்று விட்டேன். ஃபுஸ்து வரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக நான் ஜெயித்து விட்டேன். இது அருகில் இருந்த ஜப்பார் இப்னு சல்மா என்ற ஒரு காஃபிரா இருந்தவர் கேட்கிறாரு, இது என்ன இப்படி சொல்றாரு, நான் ஜெயிச்சிட்டேங்கிறாரு, உலகத்தை விட்டும் போகிற மனிதன் ஜெயித்து விட்டேன்னு சொல்றானே. இப்போ சொன்னாங்க, அவர் சொர்க்கத்துக்கு போகிறார், அதைத்தான் அவர் அப்படி சொல்றார். இந்த வார்த்தை அவரை மாற்றியது, அவர் முஸ்லீமாக ஆனார். இப்போ நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள நிலைகள் என்பது வாழும் காலத்தில் எப்படி இருக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, மரணங்கள் எவ்வளோ அதிகமாக கேள்விப்படுறோம். நம்ம ஊரில் நாம் எவ்வளோ மரணங்களை பார்க்குறோம். சிறிய வயது மரணங்கள், நடுத்தர வயது, முதியவர்கள் என்று எல்லாம் பார்க்கறதான் செய்கிறோம். ஆனால் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணுறோமா?
திடீர்னு மௌத்தாயிடுறாங்க. இப்போ நாம் இருக்கிற காலத்தில் கடன்களை அடைக்க வசியத் பண்ணுவோம் இல்லையா? நமக்கு மரணத்துக்கு பின்னால் ஏதாவது ஒரு காரியத்திற்காண்டி வசியத்து செய்வோம், ஏதாவது ஒரு பொருளை வக்ஃப் பண்ணுவோம். எந்த சிந்தனையும் நமக்கு இருப்பதில்லை. அதனால தான் நான் வசியத்து குறித்த சில சட்டங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, வசியத் என்பது பலவிதமானது. ஒன்று பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட வசியத், நம்முடைய பொருள் சார்ந்த வசியத்துகள் என்று சில வசியத்துகள் இருக்கிறது. சில வசியத்துகள் இருக்கிறது, அது மனிதனுடைய தனிப்பட்ட விருப்பங்கள், பொருள் சார்ந்தவை அல்ல, தனிப்பட்ட விருப்பம். அது வாழும் காலத்திலே கூட செய்யலாம். பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய உபதேசங்கள் கூட வசியத்து தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அதுபோல சஹாபாக்களுக்கு வசியத்து செய்வாங்க. நிறைய சஹாபாக்களுக்கு அப்படி வசியத் பண்ணி இருக்கிறாங்க. எதை முக்கியமாக கருதுறாங்களோ அதை வசியத் பண்ணுவாங்க. சில சஹாபாக்களுக்கு 3 விஷயத்தை வசியத் பண்ணாங்க. அது என்ன? எப்போதும் துஹா தொழுகை விடாதீர்கள், மாசம் 3 நோன்பு வைக்கிறத விடாதீங்க, தூங்குறதுக்கு முன்னால வித்ரு தொழுகிறத விடாதீங்க. அந்த சஹாபாக்கள் அந்த வசியத்தை காலம் முழுக்க கடைபிடிச்சாங்கன்னு வருது. ஆக இப்படி வசியத்துகள் என்பது உபதேசத்திற்கும் சொல்லப்படும். நம்ம பிரியமான நபர்களுக்கு செய்கிறோமே அந்த உபதேசத்தையும் வசியத் என்று சொல்லுவாங்க.